அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மலாம் ஒரு காலத்து சினிமா தியேட்டர் தேடி போனோம். இப்ப சினிமாவே நம்மள தேடி வருது வீட்டுக்கு. சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே. அந்த மாதிரி ஓடிடி ஆப்லாம் நிறைய குமிஞ்சு போச்சு இப்ப. இப்ப நமக்கு என்ன ஓடிடி ஆப் தெளிவா வேணும், எது விலை கம்மியா இருக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட் எல்லா வீட்ல இருக்கனால ஐபிடிவி இருக்கு, ஓடிடி ஆப் இருக்கு, நெட் இருக்கு, எல்லாமே தியேட்டருக்கு போறது குறைஞ்சிருச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன்னா தியேட்டருக்கு நார்மலா போற அந்த 1500 rupees வேணும் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு. டிக்கெட் ஃபேர் இருக்கு, பார்க்கிங் ரேட் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாமே விலை அதிகமா இருக்கு. யாரும் அது விரும்பி போறதில்ல. ஏதோ சிட்டி லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ஊர் சைட்லாம் யாரும் அதிகமா போறதில்ல. ஏதோ அக்கேஷன் டைம் ஃபெஸ்டிவலுக்கு தான் போறாங்க, ஏதாவது புது படம் ரிலீஸ் பண்ணா போறாங்க. இப்போ அதை விட்டுருவோம். இப்போ நமக்கு ஓடிடி ஆப் தேவை. ஓடிடி ஆப் தான் டேப்பு, மொபைலு, ஸ்மார்ட் டிவி எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு தேவை நல்ல படங்கள் பார்க்கணும்னா விலை கம்மியான ஓடிடி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனிலையும் பேக்கேஜ் வந்துருச்சு. இப்போ டிடிஹெச்லேயே ஏர்டெல்ல பேக்கேஜ் இருக்கு, டாடா பிளேல இருக்கு, டிஷ் டிவிலே வந்துருச்சு. தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டாக வச்சிருக்காங்க பேக்கேஜ். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பொதுவாக எல்லாரும் பார்க்குறது நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ் வரக்கூடிய ஓடிடி ஆப்ல எந்த பேக்கேஜ் விலை கம்மியா இருக்கா அதை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இப்போ நான் மெயினாக சொல்றேன். எல்லா பேக்கேஜ் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயும் ஓடிடி ஆப்ல நெட்ஃபிளிக்ஸை மேக்ஸிமம் இல்லை. சில கம்பெனிக்காரங்க வச்சிருக்காங்க, ஆனால் ரேட் அதிகமாக இருக்கு. ஆனால் நான் பார்த்ததுல விலை கம்மியா நல்ல ஒரு சூப்பர் பேக்கேஜ் இருக்கு ஏர்டெல்ல. ஏர்டெல்ல 279க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதுல நெட்ஃபிளிக்ஸ் வந்தது, ஜியோ ஹாட்ஸ்டார் வருது, ஜி5, சோனி லைவ், ஆகா, சன் நெக்ஸ்ட் வந்துருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன்ஸ் கேட்டும் வந்துருது. இங்கிலீஷ் மூவி லைன்ஸ் கேட்லயும் வந்துருது. அதே மாதிரி எம்எக்ஸ் பிளேயர் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். எல்லாமே அதுல கவர் ஆயிடுது. இது ரொம்ப டெட் சீப்பா 279 கொடுக்குறாங்க 1 மந்த்துக்கு. எல்லா பேக்கேஜ் கவர் ஆகும். இதே நீ தனித்தனியா போட்டீங்கன்னா விலை கூட வரும். சப்போஸ் நீங்க நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் பாருக்கிறா 200 வரும், ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு 200 வரும். அதே மாதிரி சோனி லைவ், ஜி5, சன் நெக்ஸ்ட், ஆகா, லைன்ஸ் கட் எல்லாம் தனித்தனியா போட்டீங்கன்னா 1000 rupees பெர் மந்த் வரும். இப்ப பேக்கேஜ் எடுத்தோம்னா ரொம்ப கம்மி, 279. அந்த பேக்கேஜ்ல 24 வந்துருது. 24 மெயினா நம்ம பார்க்கக்கூடிய 8 ஓடிடி ஆப் நான் சொன்னது பூரா வந்துருது. மற்றெல்லாம் நார்மலாக சீரியல்ல இருக்கும், லாங்குவேஜ்ல இருக்கும். மற்றபடி நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். அந்த பேக்கேஜ்ல உள்ள ஓடிடி ஆப் அதே இருக்கும். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை ஒரு 8 ஓடிடி ஆப் மெயினா தேவை. அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ் கவர் ஆகி நெட்ஃபிளிக்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, அதுல பேசக்கூடிய டப்பிங் லாங்குவேஜ்ல டப்பிங் படங்கள் பாத்தீங்கன்னா அந்த சிங்க்ரைஸ் நல்லா இருக்கும். அந்த உதடு லிப்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகும். அவங்களுடைய லாங்குவேஜ் கரெக்டாக பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுனால படம் ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம இருக்கும். ஒரு இன்வால்வ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படங்கள்ல மட்டும். நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் அந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று எல்லா ஓடிடி ஆப்பும் டால்பி சிஸ்டம் தான். அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டி செம்மையா இருக்கும். அதில் எதுவும் தனியாக பாகுபாடு சொல்ல முடியாது. எல்லா கம்பெனிக்காரங்களும் 4K கொடுக்குறாங்க, எல்லாமே டால்பியில் கொடுக்குறாங்க. அதில் குவாலிட்டி நல்லா. நீங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சிருந்து சவுண்ட் பார் போட்டு கேட்டிங்கன்னா தேட்டர் எஃபெக்ட்ல பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு விலை கம்மியாக உள்ளதில் ஒரே ஒரு ஓடிடி ஆப் பெஸ்ட்டாக உள்ளது 279 ஏர்டெல். நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.